குட் மார்னிங். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சரி பிள்ளைகள், நாங்கள் கடைசியாக படித்தது என்ன என்று பாருங்க. கடைசியாக படித்தது அங்குரத்தின் முதல் வளர்ச்சி. அங்குரத்தின் முதல் வளர்ச்சி அங்குரத்தின் முதல் வளர்ச்சி என்பது தரைக்கு மேலே காணப்படுகின்ற பாங்குடைய விருத்தியை குறிக்கும். தரைக்கு மேலே காணப்படும் பாகங்களின் விருத்தியை குறிக்கும். அதை எவ்வாறு அங்குரத்தின் நுனிப்பகுதி எவ்வாறு இருக்கும் ஒரு படத்தின் மூலம் குறி காட்டினோம். இப்படி சிம்பிளா கீறினோம். என்ன இது கீற தெரிய வேண்டிய படம் இல்லை, பாகங்களை குறிக்கிறதுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். பாகங்களை குறிக்கிறதுக்கு மட்டும் தெரிந்தால் போதுமான படம். பாருங்க, இந்த படத்தை நான் கீறும் போதோ இப்படி அவுட்லைன்ல கீறிக்கிறேன். இப்படி பக்கத்துல இப்படி ஒரு கோடு போற மாதிரி கீறிக்கிறேன். இப்படி டபுள் லைன்ல நீங்க கீறணும். இப்படி ரஃப் ஷேப்ல கீறி பாக்குறேன்னா கீறி காட்டுறேன். பாருங்க எப்படி கீறன்னு பாருங்க. இப்படி இருக்கும். இதுல இந்த இடத்துல இருக்கின்ற இந்த டோம் போன்றிருக்கின்ற இவ்வளவுதான் உச்சி பிரிவிளையம். குவிகை வடிவத்திலே இருப்பதுதான் உச்சி பிரிவிளையம். அதுல குறிச்சிருப்போம். அந்த உச்சி பிரிவிளையம் கீழ் நோக்கி மட்டும்தான், உள்நோக்கி மட்டும்தான், தண்டு பகுதியை நோக்கி மட்டும்தான் இளையிறு பிரிவடையும் என்று சொன்னோம். தண்டு பகுதியை நோக்கி உள்நோக்கி மட்டும்தான் இளையிறு பிரிவடைந்து கலங்களை உருவாக்கும் என்று சொன்னோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கலன் பட்டிகை என்ற அமைப்பு இருப்பது. விருத்தி அடையும் கலன் பட்டிகை இப்படி இருக்கும். அது எப்படி உருவாருன்னு நமக்கு தேவையில்ல. இந்த விருத்தி அடையும் கலன் பட்டிகையில் இருந்துதான் கலன் கட்டுக்கள் உருவாக்கப்படும். ஒரு முதிர்ச்சியான ஒரு இளம் தாவர தண்டை குறுக்கால் வெட்டி பார்த்தால் அதிலே கலன் கட்டுக்கள் இருக்கும். கலன் கட்டிலே காலும் உரியமும் இருக்கும். அந்த கலன் கட்டை உருவாக்குவது இந்த விருத்தி அடையும் கலன் பட்டிகை தான். அப்ப கலன் பட்டிகை கலன் கட்டாக விருத்தி அடையும். கலன் கட்டுக்குள் காலும் உரியமும் இருக்கும். அது போன்றோ இது இலை முதல் என்பது எதிர்காலத்திலே இலைகளாக விருத்தி அடையும். ஆரம்ப காலகட்டத்திலே உலர்ச்சி, வெப்பம் போன்றவற்றிலிருந்து இந்த உச்சி பிரிவிளையத்தை பாதுகாக்கும். அடுத்தது சொன்னோம் கக்க அரும்பு பிரிவிளையம். அதுதான் கக்க கிளைகளாக, தாவரத்தின் கிளைகளாக விருத்தி அடைய போன்ற பாகங்களாக இருக்கும் என்று சொன்னோம். அவை இலை முதல் இளமிலையாக மாறி முதிர்ந்த இலையாக மாறும் என்று காட்டியிருக்கின்றோம். அவை இந்த கலன் பட்டியுடைய தொழில் என்று கேட்டால் கலன் கட்டை உருவாக்குவது, கால் உரியத்தை கொண்ட அமைப்பை உருவாக்குவது. ரைட், எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாத்தீங்க படத்தை. பெரிய அலட்டி கொள்ற படம் ஒன்று இல்லை. ஆனா ஓல்ட் சிலபஸ், நீங்க நியூ சிலபஸுக்குள்ள படிக்கிறார்கள், உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். ஆல் சிலபஸ்ல படிக்கும் போது இதுல டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கூட படிக்கிறது, நிறைய படங்கள்லாம் கறி படிக்கிறது. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வெரி சிம்பிள் மேலோட்டமா விஷயத்த மட்டும் தான் சொல்லிக்காங்க. புது விஷயங்களை பயாலஜில சேர்த்ததால, நியூ சிலபஸ்ல பயாலஜில புது புது விஷயங்களை சேர்த்ததால அந்த பழைய விஷயங்களை யூனிவர்சிட்டி போய் படிக்கக்கூடிய சில விஷயங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவன் இப்படி மேலோட்டமான விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அடுத்தது ஃபுல்லே நீங்க கிளாஸுக்கு வரும்போதோ உங்களோட சரியான யூசர் நேம் பாஸ்வேர்டை போடுங்க. இல்லாட்டி ரிமூவ் பண்ணிடுவார். ரிமூவ் பண்ண நீங்க கிளாஸ்ல இருக்கலாம் போயிடும். சிலர் கூட பேர்ல வந்திருக்கீங்க, சிலர் கூட வேற பேர்ல வந்திருக்கீங்க, வீட்டை கூப்பிடுற செல்ல பேர்ல வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க சரி வராது. உங்களோட செல்ல பேரும் வீட்டாம வச்சு கொள்ளணும். அவர் தந்திருக்கிற நம்பர் அதுல போட்டு சரியா வாங்கும். சரியா? இப்போ இருந்தாலும் நீங்க மாத்திக்கொள்ளுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல அவர் ரிமூவ் பண்ணிடுவார். தயவு செய்து பிறகு கவலைப்படக்கூடா. ரைட், அப்ப நம்ம கடைசியா சொன்னோம் இந்த இலை முதல்கள் என்னத்துக்கு இருக்கும்னு சொன்னோம். இலைகளாக விருத்தி அடையும் என்று சொன்னோம்.
அடுத்தது அங்குர உச்சி பிரளயத்தை பாதுகாக்கும்னு சொன்னோம். அடுத்த பாகம் 3வது பாகம் எழுதி கொள்ளுங்க. கக்க வரம்பு பிரியிழையம் 3வது பாகம் வழக்கமா எப்படி எழுதுறீங்களோ அப்படி எழுதி அண்டர்லைன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல கக்க வரம்பு பிரியிழையம் டேஷ் பண்ணிட்டு அடுத்த கோடு அடுத்த கோடு இதிலிருந்து பக்க அங்குரங்கள் சொக்கிளைகள் விருத்தி அடையும். பக்க அங்குரங்கள் சொக்கிளைகள் விருத்தி அடையும். அடுத்தது நான்காவது விருத்தியடையும் கலன் பட்டிகைகள். ஒரு அங்குரத்துக்குரிய உச்சியிலே காணப்படுற 4வது பாகம் விருத்தியடையும் கலன் பட்டிகைகள். விருத்தியடையும் கலன் பட்டிகைகள் அண்டர்லைன் பண்ணிட்டு அடுத்த கோடு இவை கலன் கட்டு ஓயில படிச்சு சொல்லித்தானே அவனும் பிறகு படிப்போம். கலன் கட்டுக்களை பிரேக்கில் போடுங்க. கால்கொமா உரியம் கலன் கட்டுக்களை உருவாக்கும். இனி அவ்வளவும் அங்குர உச்சி தொடர்பான விடயம். இனி அடுத்த கேள்விமாரி எழுதி கொள்ளுங்க. அங்குர உச்சி கேள்விமாரி எழுதுங்க. வர கலரை யூஸ் பண்ணீங்க. அங்குர உச்சி வேர் உச்சி அங்குர உச்சி வேர் உச்சி ஆகியவற்றுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள் யாவை? அங்குர உச்சி வேருச்சி ஆகியவற்றுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள் யாவை? இது வேர் உச்சியின் படம் இப்படி கீறியிருப்போம். தண்டின் உச்சியின் படம் இப்படி கீறியிருப்போம். சிம்பிளா கீறனே. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இப்ப ரெண்டாக இப்படி பிரித்தால் இடது பக்கம் அங்குர உச்சி. பிரதான வேறுபாடு 2 தான். வேறுபாடு பலது இருக்கு. ஆனால் இங்கே நம்ம சொல்ல போறது 3 வேறுபாடு தான்.
இங்கே வேர் உச்சி, அங்குர உச்சி, வேர் உச்சி. என்ன சொல்லலாம்? முதலாவது வேறுபாடு இலக்கம் 1. இலகுவானது. அங்குர உச்சி என்பது அங்குரத்தின் இந்த நுனியிலே காணப்படும். வேர் உச்சி என்பது இந்த வேறு நுனியில் காணப்படும். கிட்டத்தட்ட நுனிப்பதில் இருக்கும். அப்படி கொள்ளுங்க. இது அங்குர நுனியில் காணப்படும். அங்குர நுனியில் காணப்படும். இங்க வேர் உச்சி, இது வேர் நுனியில் காணப்படும். வேர் நுனியில் காணப்படும். நுனி 2 சுழி என வேர் நுனியில் காணப்படும். இரண்டாவது பிரதான வித்தியாசம் இந்த வேருடைய உச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிளையம் உருவாக்குகின்ற வேர் மூடி அந்த உச்சியை எப்படி பாதுகாக்கும்? மண்ணுக்குள் போகும்போது சிதைவடைந்து விடாமல் காயப்படாமல் இருப்பதற்கு வேர் மூடியால் பாதுகாக்கப்படும். தண்டுடைய அங்குரத்துடைய உச்சி அல்ல காணப்படுற உச்சி பிழை அல்லது உச்சியானது இலை முதல்களால் பாதுகாக்கப்படும். விலகி கொள்ளும். இரண்டாவது வித்தியாசம் இது இலை முதல்களால் பாதுகாக்கப்படும். இது இலை முதல்களால் பாதுகாக்கப்படும். வேர் உச்சி, இது வேர் மூடியால் பாதுகாக்கப்படும். வேர் மூடியால் பாதுகாக்கப்படும். அங்குர உச்சி என்பது அந்த பிரிவிலையை தான் குறிக்குமா? அங்குரத்தில் உச்சியில இருக்கிற பிரிவிலையை தான் குறிக்கும். அங்குர உச்சி வேர் உச்சி என்று சொல்வது. வேர் மூடியால் பாதுகாக்கப்படும். மூன்றாவது வித்தியாசம் என்ன சொன்னோம்? வேர் உச்சியானது அல்லது வேர் உச்சியில காணப்படுற பிரிவிலையமானது உள்நோக்கியும் வெளிநோக்கியும் கலங்களை உருவாக்கும். வெளிநோக்கி உருவாக்குறதுனால தான் வேர் மூடியாக வியத்தம் அடையும். தண்டை பொறுத்த வரைக்கும் தண்டை நோக்கிய பக்கம், உள்நோக்கிய பக்கம் மட்டும்தான் புதிய கலங்களை அதிலே காணப்படுற உச்சி அல்லது உச்சி பிரிளையம் உருவாக்கும். அப்ப உச்சி என்பது மறைமுகமா உச்சி பிரிளையத்தை குறிக்கும். ரைட். மூன்றாவது உள்நோக்கி மாத்திரம் புதிய கலங்களை தோற்றுவிக்கும். உள்நோக்கி மாத்திரம் புதிய கலங்களை தோற்றுவிக்கும். உள்நோக்கி மாத்திரம் புதிய கலங்களை தோற்றுவிக்கும். இங்கால இது உள்நோக்கியும் வெளிநோக்கியும் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் பிராக்கெட் இரு பக்கங்களிலும், மேல் பக்கம் கீழ் பக்கம் என்று சொன்னால் அல்ல உள் பக்கம் வெளிப்பக்கம், அதான் இரு பக்கங்களிலும் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் பிராக்கெட் இரு பக்கங்களிலும், உள் பக்கம் வெளிப்பக்கம் என்று சொல்வது இரு பக்கங்களிலும் க்ளோஸ்ட் புதிய கலங்களை தோற்றுவிக்கும். ரைட். அப்போ உச்சி பிரிளையும் சம்பந்தமான பிரிளையும் சம்பந்தமான விஷயங்கள் படிச்சு முடிச்சிருக்கிறோம்.
பிரிவிலையங்கள் சம்பந்தமான விஷயங்கள் படிச்சிருக்கிறான். ரைட், ஒரு அட்வைஸ் பண்ணணும் பிள்ளைகள். யூனிட் 4ன்றது ஒரு மிக நீண்ட செக்ஷன், ஒரு பொறுமையாக படிக்கின்ற செக்ஷன். பொதுவா நீங்க உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா யூனிட் 4 நிறைய பேர் சொல்லுவாங்க யூனிட் 4 படிக்கிற கஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கஷ்டம் எதுவும் விளங்குதா? இல்லையே, கஷ்டங்கள் விளங்காது. கஷ்டம் அவங்க சொல்றதுக்கு காரணம் நிறைய புது புது சொற்கள் வரும். அவங்க அரியர்ஸ் வைக்கிறது, படிக்காமல் எழுதி பார்க்காமல் அரியர்ஸ் வைக்கிறது. நோட்ஸ் வைக்கிற சொற்களை எழுதி பார்க்காமல் பேப்பர்ல எழுதி பார்க்காமல் எக்ஸாம் பேப்பர்ல போய் சிட் பண்ண இயலாது, ஃபேஸ் பண்ண இயலாது. அவங்க அதான் செய்யறது. அப்படியே படிக்காம விட 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 கேள்விகள் செய்து பார்க்க படிக்கிறல்ல, அதுக்குரிய கேள்விகளை செய்து பார்க்கறல்ல, கேள்விகள்ல வர டவுட்ஸை கேட்கறல்ல, அதனால சிக்கல் தன்மை கூட இருக்கு. இல்ல வேற எதுவுமே இல்லை. அந்த சொற்களுக்கு பழக்கப்பட்டால் சரி, அந்த சொற்களை வாசித்து எழுதி பார்த்து கேள்விகளுக்கு விடை எழுதும் போது அது பழக்கப்படும். அது எல்லா விஷயம் அப்படித்தான். என்ன பயாலஜி ஏல இல்ல, வாழ்க்கையே அப்படித்தான். பயிற்சி தான் வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், பயிற்சி தான் வெற்றி அளிக்கும். அவை மீண்டும் மீண்டும் வாசித்து எழுதி பார்த்து கேள்வி செய்யத்தான் அது தீட்டப்படும். அத்துடன் இது நிறைய படங்கள் வருகின்ற செக்ஷன். படங்கள் நிறைய ஒட்ட வேண்டி இருக்கும். அவை சிஆர் புக் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் சின்ன கோப்பி எடுத்து சொல்ல கேட்காம கூட மூப்புக்கு நடப்பீங்க. எதுவுமே செய்யல. நான் பெரிய பெரிய படங்கள் வரத்தால் ஒரு சிஆர் புக்னு சொன்னா, ஒரு 80 சிஆர் புக்னு சொன்னா இலகுவா இருக்கும் என்று சொன்னேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்களோ தெரியல. அப்போ பிரிவிலையங்களை படித்து உச்சி பிரிலையம், பக்க பிரிலையம், இடைப்பூந்த பிரிலையம் படித்து தாவரத்தின் உச்சியிலே காணப்படுற பிரிவிலையத்தை பற்றி அல்ல உச்சியை பற்றி கதைத்து, வேர் உச்சி, அங்குர உச்சி தொடர்பான செயற்பாடுகளை கதைத்து அவர்களுடைய வித்தியாசங்களை பற்றி கதைத்தோம். இனி நாங்கள் சொன்னோம் பிரிவிலையம் என்ன செய்யும்? பிரிவிலையத்தில் உள்ள கலங்கள் கலப்பிரிவுக்கு உட்பட்டு புதிய கலங்களை உருவாக்கும். அந்த கலங்கள் நீட்சியடைந்து களத்திலே வெவ்வேறு தொழில்களை புரிவதற்கேற்ற வெவ்வேறு கட்டமைப்புகளை கொண்ட கலங்களாக வியத்தமடை. அப்படி வியத்தமடைவதன் மூலம் இழையங்கள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு கலங்களை கொண்ட இழையங்கள் உருவாக்கப்படும். பிரி இழையம் கலப்பிரிவின் மூலம் உருவாக்கின புதிய கலங்கள் நீட்சி அடைந்து வியத்தமடைந்து கட்டமைப்பிலும் தொழிற்பாட்டிலும் வேறுபட்ட கலங்களை உருவாக்கி அந்த கலங்கள் மூலம் தாவர இழையங்களை உருவாக்கும். அந்த தாவர இழையங்கள் தொகுதிகளாக காணப்படும். தாவர இழையங்கள் தொகுதிகளாக காணப்படும். அவை நாங்கள் படிக்க போன்ற புதிய தலையங்கம் தாவர இளைய தொகுதிகள். தொகுதிகள் மீன் கூட்டங்கள். தாவர இளைய கூட்டங்கள். தாவரத்திலே இளையங்கள் எவ்வாறு எங்கெங்கே இருக்கும், கூட்டம் கூட்டமா இருக்கும். தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. தாவர இளைய தொகுதிகள். முதலாவது பாயிண்ட் எழுதும் போது விளங்கும். பிரி இழையங்களிலிருந்து தோன்றுகின்ற
சரி பிள்ளைகள் பவர் கட் சரி சரியா ஸ்கிரீன் விளங்குதா இப்போ ரைட் தாவரளைய தொகுதிகள் முதலாவது பாயிண்ட் பிரி இழையங்களிலிருந்து தோன்றுகின்ற புதிய கலங்கள் வியத்தமடைந்து விசேட தொழில்களை புரிவதற்கான தாவர இளைய தொகுதிகள் உருவாகுகின்றன தாவர இளைய தொகுதிகளை உருவாக்குகின்றன பிரி இழையங்களிலிருந்து தோன்றுகின்ற புதிய கலங்கள் வியத்தமடைந்து விசேட தொழில்களை புரிவதற்கான தாவர இளைய தொகுதிகளை உருவாக்குகின்றன தாவர இளைய தொகுதிகளை உருவாக்குகின்றன கோட்டை விட்டு இரண்டாவது பாயிண்ட் அவனையும் பிள்ளைங்க நான் நிறைய கதைத்து எழுதுறதில்ல ஒரு விஷயத்தை கதைக்கிறது எழுதுறது விஷயத்தை கதை எழுதுறது ரைட் அப்ப இது உச்சி பிரிவிலையாம் பிரிலயத்திலிருந்து கலப்பிரிவின் மூலம் கலங்கள் உருவாக்கப்படும் அந்த கலங்கள் நீட்சி அடைந்து வியத்தம் அடைந்து பல்வகை கலங்களாக மாறும் உதாரணமாக உங்களுக்கு தெரிந்த கலங்களை சொல்லுவோம் குடைக்கல விளையம் கலம் ஒட்டுக்கல விளைய கலம் வல்லுறு கலவிளைய கலம் மேற்றோல் கலம் கால்கலன் குளற்போலி கால்நார் நெய்யரி குழாய் துணைக்கலம் கண்டுபிடி தாவரங்களே பல்வகையான கலங்களாக வியத்தமடை அந்த பல கலங்கள் சேரும் போது இளையம் வரும்னு சொன்னோம் நான் இதுல கதைக்கிற விஷயம் நீட்சி அடைந்த கலம் வியத்தமடையும் போதோ அந்த களத்தின் எந்தெந்த பாகங்களில் மாற்றம் ஏற்படும் கலைச்சுவரில் மாற்றம் ஏற்படலாம் குளியவுரிலே காணப்படுற கூறுகளில் மாற்றம் ஏற்படும் கலைச்சுவரில் காணப்படுற கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படும் கூறுகளில் மாற்றம் ஏற்படும் கலைச்சூளை காணப்படுற தடிப்பு வித்தியாசப்படும் ரைட் அப்புறம் கலைச்சூளை மாற்றம் ஏற்படும் குளியூரிலே மாற்றம் ஏற்படும் அதுடன் கல புன்னங்கங்களே மாற்றம் ஏற்படும் கல புன்னங்கங்கள் ஒரு களத்தின் வகைக்கு சிலதிலே பச்சூர் மணி அதிக எண்ணிக்கையில் இருக்கும் சில பச்சூர் மணி இருக்காது சிலதுக்கு பச்சூர் மணி குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் சிலதிலே பெரிய பச்சூர் மணி இருக்கும் எல்லாம் படித்திருக்கின்றோம் ஒளித்தோப்புலாம் படித்தோம் உதாரணத்துக்கு சொல்றேன் சிலதிலே 2 கலைச்சுவர் இருக்கும் துணைச்சுவர் முதல் சுவர் சிலதே ஒரே ஒரு கலைச்சுவர் மட்டும் இருக்கும் சிலதே மெல்லிய கலைச்சுவர் இருக்கும் சிலதே தடித்த கலைச்சுவர் இருக்கும் சிலது குளியவுரு இழக்கப்படும் சிலதே குளியவுரு அடர்த்தியா இருக்கும் சிலதே குளியவுரு ஐதா இருக்கும் அப்ப குளியவுருளே மாற்றம் ஏற்படும் அப்ப குளியவுரு கலைச்சுவர் களத்துக்குள் காணப்படுற புன்னகங்களில் ஏற்படுற மாற்றங்கள் தான் அந்த கலை வியத்தம்னு சொல்றோம் அதன் மூலம் பல்வகையான கலங்கள் உருவாக்கப்பட்டு அந்த கலங்கள் சேர்ந்து தாவர இளைய தொகுதிகள் உருவாக்கப்படும். இரண்டாவது பாயிண்ட் வியத்தத்தின் போது
வியத்தத்தின் போது கலங்களின் கலச்சுவர் வியத்தத்தின் போது கலங்களின் கலச்சுவர் கலப்புன்னங்கங்கள் கலப்புன்னங்கங்கள் கலங்களின் கலச்சுவர் கலப்புன்னங்கங்கள் குளிய உரு குளிய உரு குளிய உரு ஆகியவை மாற்றங்களுக்குட்படுவதால் ஆகியவை மாற்றங்களுக்குட்படுவதால் மாற்றங்களுக்குட்படுவதால் கட்டமைப்பு தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைப்பிலே மாறும் தொழிலே மாறும் கட்டமைப்பு தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைப்பு தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வகை தாவரக்கலங்கள் பல்வகை தாவரக்கலங்கள் பல்வகை தாவரக்கலங்கள் இனங்காணப்பட்டுள்ளன இனங்காணப்பட்டுள்ளன கட்டமைப்பு தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வகை தாவரக்கலங்கள் இனங்காணப்பட்டுள்ளன ரைட். அதில் முக்கியமான விஷயம், ஒரு களம் வியத்தமடையும் போது என்ன தொழிலுக்கு ஏற்ப கட்டமைப்புக்கு ஏற்ப வியத்தமடையும் போது, ஒரு தாவரத்திலே புரிய வேண்டிய தொழிலுக்கு ஏற்ப வியத்தமடையும் போது அந்த கட்டமைப்பு மாற்றம் அடையும். அதான் வியத்தம். வியத்தத்தின் போது என்னென்ன ஊரில் மாற்றம் ஏற்படும்? கலச்சுவர், கலப்புன்னங்கம், குளிய உரு மூணுக்கும் ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. வியத்தத்தின் போது கலச்சுவர், கலப்புன்னங்கம், குளிய உரு ஆகியவை மாற்றத்துக்குட்படுவதால் அடுத்த பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட்,
அப்போ இளையம் என்ன இளைய தொகுதி, அப்ப இளையத்துக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறோம்? ஒரு இளையம் என்பது ஒரு வகை கலத்தை கொண்டிருக்கலாம் அல்லது பல்வகை கலத்தை கொண்டிருக்கலாம். ஒரு இளையம் ஒரு தொழிலை புரியலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை புரியலாம். அவை இளைய தொகுதி இளையத்தை கொண்டிருக்கும். இளைய தொகுதி இளையத்தை கொண்டிருக்கும். அந்த இளையம் ஒரு தொழிலை புரியலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் புரியலாம். அது ஒரு வகை கலத்தை கொண்டிருக்கலாம், அது பல்வகை கலத்தை கொண்டிருக்கலாம். உதாரணமா புடைக்கல விளையம் என்று சொன்னால் ஒரே வகை கலத்தை கொண்டிருக்கும். காலுளையம் என்று சொன்னால் கால்கலன், குளற்போலி, நார், புடைக்கல விளையம் என்று 4 வகை கலத்தை கொண்டிருக்கும். 4 வகையான வியத்தமடைந்த கலங்களை கொண்டிருக்கும். ரைட். ஆவே அடுத்த பாயிண்ட். விசேட தொழிலை விசேட தொழிலை அல்லது விசேட தொழிலை அல்லது தொழில்களை மேற்கொள்ளும் தொழில்களை மேற்கொள்ளும் பதிலாக புரியும் போடலாம். மேற்கொள்ளும் ஒரு வகை அல்லது மேற்பட்ட வகை கலங்களின் கூட்டத்தை விசேட தொழிலை அல்லது தொழில்களை மேற்கொள்கின்ற ஒரு வகை அல்லது மேற்பட்ட வகை கலங்களின் கூட்டத்தை இளையம் கொண்டிருக்கும். இளையம் கொண்டிருக்கும். நான்காவது பாயிண்ட். ஆரம்பத்திலே சொன்னேன், யூனிட் 4 படிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், யூனிட் 4 நம்ம படிப்பது கலன் தாவரங்களை தான். தாவரத்தை கலனற்ற தாவரம், கலன் தாவரம் என்று 2ஆக பிரிக்கலாம். அல்ல கலன் தாவரம் தான் 99.9% படிப்போம். ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கலனற்ற தாவரங்களை பற்றி கதைப்போம். நாம கதைப்பது கலன் தாவரத்துல இளையத்தை பற்றி அல்லது கலன் தாவரத்து இளைய தொகுதியை பற்றி தான் கதைக்கின்றோம். கலன் தாவரங்களை காணப்படுற இளைய தொகுதிகளை 3 பிரதான வகையாக பிரிக்கலாம். 1 தோல் இளைய தொகுதி, 2 அடிப்படை இளைய தொகுதி, 3 கலன் இளைய தொகுதி. தோல் இளைய தொகுதி, அடிப்படை இளைய தொகுதி, கலன் இளைய தொகுதி என்று 3 வகையாக பிரிக்கலாம். தோல் இளைய தொகுதி என்று சொன்னால் தாவரத்தின் ஒரு பாகத்தை வெளிப்புறத்திலே மூடி இருக்கின்ற பாகம். நம்முடைய உடலை வெளியே போத்தி இருப்பது தோல். நம்முடைய உடலை எந்த ஒரு இடத்திலையும் தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எந்த ஒரு வெளியிடத்தையும் போத்தி இருப்பது தோல். அதுபோல தாவரத்திலையும் ஆக வெளியிலே போத்தி இருப்பது தோல் இழையம் தான். தாவரத்திலே காணப்படுற தோல் இழையம் என்பது மேற்றோலை குறிக்கும். நம்முடைய உடலையும் ஆக வெளியே இருப்பது மேற்றோல். நம்முடைய உடலையும் ஆக வெளியே இருப்பது மேற்றோல். தாவரத்திலே இந்த இலை இலையின் இந்த நுனியில இருந்து இப்படி கீறினால், ஈஸியா கீறினால் அந்த கீற கோடு ஒரு காயோ பழமோ இலையோ அல்லது ஒரு கக்க வரும்போ இப்படி வெளிப்பக்கம் அந்த கீற அவுட்லைன் இப்படி கீற இவ்வளவும் மேற்றோல் தான். மேற்றோல் எபிடேமிஸ் இதுதான் தோல் இழையம். ஆக வெளியே போட்டு இருப்பது தோல் இழையம். அப்ப நம்ம தோல் இழையம் என்பதை கதைக்க போவது படிக்க போவது மேற்றோலை பற்றி கதைப்போம். மேற்றோல் எவ்வாறு இருக்கும், அது எவ்வாறு திரிபடைந்திருக்கும், என்னென்ன வித்தியாசங்களாக தாவரங்களே காணப்படும் என்று படிப்போம். அடுத்தது அடிப்படை இளைய தொகுதி என்பது புடைக்கல விளையம், வல்லுறுக்கல விளைய கலம், ஒட்டுக்கல விளைய கலம் என்ற 3 வகை கலங்களை குறிக்கும். அவை அடிப்படை இளைய தொகுதிகள். கலநிலைய தொகுதி என்பது கடத்து நிலையத்தை குறிக்கும்.
காலிழைய மண், உரியம் இழையம் ஆகியவற்றை குறிக்கும். அவை கலனிலைய தொகுதி என்பது உரியம், உரிய இழையம், காலிழையம் ஆகியவற்றை குறிக்கும். தோலிழையம் என்பது ஆக வெளிப்புறத்தில் காணப்படுற மேற்தோலை குறிக்கும். ரெண்டுக்கும் இடையே இருக்கின்ற இழையம் தான் அடிப்படை இழைய தொகுதி. புடைக்கல விளையக்கலம், ஒட்டுக்கல விளையக்கலம், வல்லுறுக்கல விளையம். எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட். கலன் தாவரங்கள். கலன் தாவரங்கள் மூன்று பிரதான இளைய தொகுதிகளை கொண்டுள்ளன. மூன்று பிரதான இளைய தொகுதிகளை கொண்டுள்ளன. மூன்று பிரதான இளைய தொகுதிகளை கொண்டுள்ளன. தொடர்ந்து அவையாவன. அவையாவன. அடுத்த கோடு. ஃபர்ஸ்ட் ஒன். உள்வாங்கி எழுதுங்க. தோல் இளைய தொகுதிகள். தோல் இளைய தொகுதிகள். அப்ப நீங்கள் மறக்க கூட தோல் இளைய தொகுதி என்பது அதி வெளிப்புறமாக தாவரத்தின் எல்லா பாகத்தையும் போத்திருக்கிற பாகம் தோல் இளைய தொகுதிகள். அதுக்கு நேரே உதாரணம் வேற கலர். மேட்ரோல். மேட்ரோல். இனி இரண்டாவது அடிப்படை கோடு விடாமல் இரண்டாவது அடிப்படை இடைய தொகுதிகள். அடிப்படை இளைய தொகுதிகள். அதற்கு உதாரணம் புடைக்கல விளையக்கலங்கள். எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வரணும். புடைக்கல விளையக்கலங்கள். இரண்டாவது உதாரணம் ஒட்டுக்கல விளையக்கலங்கள். ஒட்டுக்கல விளையக்கலங்கள். அடிப்படையிலே தொகுதிக்கு மூன்றாவது உதாரணம் வல்லுறுக்கல விளையக்கலங்கள். வல்லுறுக்கல விளையக்கலங்கள். அடுத்த மூன்றாவது கலநிலைய தொகுதிகள். கலநிலைய தொகுதிகள். அதற்கு உதாரணம் கால் இளையம். உரியம் இளையம். உரிய இளையம் என்று உரியம் இளையம். நாங்கள் இப்போ இவ்வளவு இளையத்தையும் படிக்கணும். நீண்ட நாள் போகும். இவ்வளத்தையும் படிச்சு முடிக்கிறது நிறைய படங்கள் வரும். நீண்ட நாள் போகும். ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சு கொள்ளணும். இப்போ அடுத்த படத்தை பாருங்க. ஃபிகர் இ. தாவர இளைய தொகுதிகள். தாவர இளைய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் தோல் இளைய தொகுதி என்பது ஒரு தாவரத்திலே எந்த ஒரு பாகத்தின் அதி வெளிப்புறமாக போட்டி இருக்கும். ஒரு இலையின் அதி வெளிப்புறமாக இருக்கும். ஒரு இளம் தண்டின் வெளிப்புறமாக இருக்கும். ஒரு இளம் வேரின் வெளிப்புறமாக இருக்கும். இப்ப படத்தை பாருங்க. தாவர தொகுதிகள். அதாவது லீஃப் இலை.
தமிழ்ல தேவைன்னா தமிழ் எழுதி கொள்ளுங்க. லீஃப் பக்கத்துல ஸ்ட்ரோக் போட்டு இலை அல்லது பக்கத்துல தமிழ்ல இலை என்று போட்டுக்கொள்ளுங்க. ஸ்டெம் என்பது தண்டு. ரூட் வேர் தமிழ்ல போட மறந்துட்டேன். லீஃப் இலை, ஸ்டெம் தண்டு, ரூட் வேர். பாருங்க, மூணுடைய குறுக்கு வெட்டு மூத்தையும் காட்டிக்கிறாங்க, கற்பனையில் காட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு இலையை எடுத்துக்கொண்டால் நம்ம இனிமேல் இலையை கீறும்போது இப்படிதான் ஈஸியா கீறுவோம். ஒரு இலையை எடுத்துக்கொண்டால் இலையை குறுக்கால் பட்டினால் இப்படிதான் தெரியும். இலை எடுத்துக்கொண்டால் அதுல இப்படி வழியில இருக்கிற அந்த கருப்பு நிற கோடு நம்ம ஒரு படத்துல மட்டும் குறிப்போம், ஒரே ஒரு படத்துல மட்டும் குறிப்போம். ஆக வெளியில இருக்கின்ற அந்த கருப்பு நிற கோடு பாருங்க. அது போல ஒரு தண்டை எடுத்துக்கொண்டால் ஆக வெளிப்புறம் இருப்பது ஒரு இளம் தண்டு. ஒரு இளம் வேரை எடுத்துக்கொண்டால் அது வெளிப்புறம் இருப்பது என்ன குறிக்கப்பட்டிருக்கு? டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தமிழகம் தோல் இளைய தொகுதி ஏதோ ஒரு படத்துல குறிக்கும். அப்ப இலையாக இருந்தாலும் சரி, ஒரு தண்டாக இருந்தாலும் சரி, வேராக இருந்தாலும் சரி, அது வெளிப்புறமாக அந்த மேற்றோல் என்று சொல்ற தோல் இளைய தொகுதி இருக்கும். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தோல் இளைய தொகுதி. அது போன்று உள்ளுக்கு கால் உரியத்தை கொண்ட கல நிலையம் இருக்கும். அந்த உள்ளுக்கு பர்பிள் கலர்ல கலை பண்ணி காட்டிக்கிறது. பர்பிள் கலர்ல கலை பண்ணி காட்டிக்கிறது. பர்பிள் கலர்ல கலை பண்ணி காட்டிக்கிறது. அது கால் உரியத்தை கொண்ட கல நிலைய தொகுதி. வெஸ்கியூலர் டிஷ்யூ சிஸ்டம். வெஸ்கியூலர் அது தண்டாக இருந்தாலும் சரி, வேராக இருந்தாலும் சரி. தண்டில இப்படி கிரி காட்டிக்கிறார், வேர்ல இப்படி கிரி காட்டிக்கிறார். அதை பற்றி நம்ம பிறகு படிப்போம். இப்ப அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒரு இளம் தண்டோ, இளம் வேரோ அல்லது ஒரு இலையோ, சொல்ல கவனிச்சீங்களா? ஒரு இலையோ அல்லது இளம் தண்டோ, இளம் வேரோ. ஏன் சும்மா வேறுன்னு சொல்லல? ஒரு தண்டு முதிர்ச்சி அடையும் போதோ அந்த அதி வெளியே காணப்படுற தோல் இழையம் அழிந்து விடும். தாவரத்தின் விட்டம் அதிகரிக்க வெளியே காணப்படுற மேற்றோல் உடைந்து உதிர்ந்து விடும். அவை முதிர்ந்த தண்டுக்கு வெளியால மேற்றோல் இருக்க மாட்டாது, தோல் இழைய தொகுதி இருக்க மாட்டாது. ஒரு வேற விட்டம் கூட வெளியிருக்கிற மேற்றோல் வெடித்து உதிர்ந்து விடும். அவை அதற்கும் மேற்றோல் அடிப்படை தோலிலையும் இருக்க மாட்டாது. அவை ஒரு இளம் தண்டு அல்லது இளம் வேருக்குத்தான் ஒரு வெளியே மேற்றோல் இருக்கும் அல்லது தோலிலேயே தொகுதி இருக்கும். ஆனா இலை முதிர்ந்தாலும் சரி, இளம் இலையா இருந்தாலும் சரி, எப்போதும் வெளிப்புறத்துல மேற்றோல் இருக்கும். அப்ப அங்கே முதிர்ந்த இளம் என்ற சொல் தேவையில்லை இலைக்கு. படத்துல பாருங்க, ஸ்டெம் போட்டிருக்கிறான். அதுல வேர் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப அந்த பர்பிள் கலர்ல காட்டிக்கிற உள்ளுக்கு இருக்கிறது வெஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், அடிப்படை இளைய தொகுதிகள். தமிழை குறிச்சு கொள்ளுங்க. அடிப்படை இளைய தொகுதி. அடிப்படை இளைய தொகுதி வெஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பிள்ளையா சொல்றேன்னா, அந்த பர்பிள் கலர் உள்ளுக்கு இருக்கிறது வெஸ்குலர் கலநிலைய தொகுதி. வெஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் கலநிலைய தொகுதி. அப்ப கலநிலைய தொகுதியிலே காலும் உரியவும் சேர்ந்து இருக்கும். காலும் உரியவும் காணப்படும் சொல்றோம். அடுத்தது பாருங்க, இந்த வெளிப்புறத்துல இருக்கிற தோல் இழையத்துக்கும் உள்ளுக்கு இருக்கிற கல் நிலையத்துக்கும் இடையில இருக்கிற எல்லா இடைவெளியும் நிரப்பி இருப்பது. வெளியே இருக்கிற தோல் இழையத்துக்கும் உள்ளே இருக்கிற கல் நிலையத்துக்கும் இடையே உள்ள எல்லா இடைவெளிகளையும் நிரப்பி இருப்பது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். அது தண்டாக இருந்தாலும் சரி, வேராக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில் அந்த எல்லோ கலர் கிரி காட்டிக்கிறது எல்லாம், அந்த எல்லோ கலர் கிரி காட்டலாம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அடிப்படை இளைய தொகுதி. அப்ப கலர்ல கிரி காட்டிக்கலாம். அடிப்படை இளைய தொகுதி, கலநிலைய தொகுதி, தோலிலைய தொகுதி ஆகியவை எங்க இருக்குமென்று காட்டிக்கலாம். அடுத்தது அதே படத்துல ஸ்டெம்முக்குரிய படத்தை எடுத்து பாருங்க.
தண்டின் படத்தை எடுத்து பாருங்க. பிஎன்னு போட்டிருக்கு. ஸ்டெம் தண்டு, அது உண்மையாக இளம் தண்டை தான் குறிக்கும். ரூட் இளம் வேரை தான் குறிக்கும். டமல் டுஷி இருக்கும்னு காட்டிக்கிறான். அந்த படத்தை நீங்க வேறு கலரை யூஸ் பண்ணி இப்படி குறிச்சு கொள்ளணும். இப்படி காட்டப்பட்டிருக்கு. நம்ம என்னென்னு பிறகு படிக்கலாம். எல்லாம் கால் உரியாம், கலநிலையாம் இப்படி காட்டிக்கிறோம். இப்போ நீங்க குறிக்க வேண்டியது, ஒரு தண்டிலே இந்த மத்திய பாகத்தை சொல்லுவாங்க கிடை என்று சொல்லுவாங்க. கிடை. பழைய சொல் மைய விளையம் என்று சொல்லுவாங்க. கிடை என்று சொல்லுவாங்க. கிடை. இந்த மத்தியில காணப்படுற எல்லோ கலர் பிரதேசம் கிடை. அதுபோல இந்த தோலுளையத்துக்கு கீழே காணப்படுற இந்த எல்லோ கலர் பிரதேசத்தை சொல்லுவாங்க மேற்பட்டை. மேற்பட்டை அது பிறகு தேவைப்படும்ன்றதுக்காக குறிக்க சொல்றேன். இப்பவே கிடை என்ன, இந்த வெளிப்பக்கம் சுற்றி இருக்கிற எல்லோ கலர் பிரதேசம் மேற்பட்டை என்று சொல்ற அடிப்படை இளையத்துக்குரிய பாகம். அதிலே பல்வகை இளையங்கள் இருக்கும். இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த அடிப்படை இளையத்தை கொண்ட இந்த பாகம் கிடை என்று சொல்லப்படும். அடிப்படை இளையத்தை கொண்ட இந்த பாகம் கிடை என்றும், சுற்றி அடிப்படை இளையத்தை கொண்ட இந்த சுற்றி காணப்படுற பாகத்தை மேற்பட்டை என்றும் அழைப்போம். இப்போ அந்த படத்தை ஒட்டி கொள்வீங்க. ஈயே ஒட்டணும். அந்த படத்தை பார்த்து நம்ம படிக்க போன்றோம். போக போக இன்னும் டீடைல்ஸ் கூடும், பிள்ளைகள் விரிவு கூடும். பிரிச்சு படிச்சு கொண்டே போவோம். ரைட். இனி அடுத்த மூணையும் தனித்தனியே படிக்க போன்றோம். இனி அடுத்த தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. தோலிழைய தொகுதிகள். ஈய ஒட்டிட்டு என்ன, அது பிறகு உன்னை படிப்போம். தோலிழைய தொகுதிகள் இங்கிலீஷ் வேர்ட் சொல்லிட்டு தானே, டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ரைட். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் அமைக்கலாம். ஒரு இலையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு தண்டாக இருந்தாலும் சரி, ஒரு இளம் தண்டாக இருந்தாலும் சரி, இளம் வேராக இருந்தாலும் சரி, ஆக வெளிப்புறத்தை போத்தி இருப்பது தோலிழைய தொகுதி. அப்ப தோலிழைய தொகுதி என்ன செய்யுது, உள்ளுக்கு இருக்கிற கனலைய தொகுதிகளையும் அடிப்படை இலைய தொகுதியையும் பாதுகாக்கின்ற ஒரு போர்வையாக இருக்கும். உள்ளுக்கு இருப்பது அடிப்படை இலைய தொகுதியும் கலநிலைய தொகுதியும் ரெண்டையும் பாதுகாக்கின்ற ஒரு போர்வையாகத்தான் தோலிழையம் இருக்கும். அந்த தோலிழையத்தை நாங்கள் மேற்றோல் என்று அழைக்கின்றோம், எபிடேமிஸ் என்று அழைக்கின்றோம். ரைட். அதை எழுதி கொள்ளுங்க. தோலிழைய தொகுதிகள் பாயிண்ட் எல்லாம் அல்ல, போட்டு எழுதுங்க. இது தாவரங்களின் வெளிப்புறமான பாதுகாப்பு போர்வையாக தொழிற்படுகின்றது. தாவரங்களின் வெளிப்புறமான பாதுகாப்பு போர்வையாக தொழிற்படுகிறது அல்லது தொழிற்படுகின்றது ஏதோ சொல். அடுத்த கோடு உதாரணம் மேட்ரோல். தோலிழைய தொகுதிக்கு உதாரணம் மேட்ரோல்னு தெரியணும், அவ்வளவுதான். தோலிழைய தொகுதிக்கு உதாரணம் மேட்ரோல் வெளிப்புறம் இருக்கும். தாவரங்களின் வெளிப்புறமான பாதுகாப்பு போர்வையாக தொழிற்படுகின்றது. உதாரணம் மேட்ரோல். இப்போ ஒரு கோட்டை விட்டு மேட்ரோல் என்று இப்படி ஒரு தலையங்கம் போட்டு மேட்ரோல்
என்று போட்டு ரைட் பண்ண அன்லைன் பண்ணுங்க. எபிடேமிஸ் ஒரு சொல்லா பிரிக்கிறல. எபிடேமிஸ் ஒரு சொல் தான். எபிடேமிஸ் மேட்ரோல் EPIDERMS MIS எபிடேமிஸ் மேட்ரோல். ரைட். ஒரு தாவரத்திலே மேட்ரோல் எங்கே இருக்கும்? இலை தண்டு வேரென்று எடுத்துக்கொண்டால், மற்ற பாகங்களை விடுங்க. இலை தண்டு வேரென்று எடுத்துக்கொண்டால் மேட்ரோல் எங்கே இருக்கும்? இலையில் எப்போதும் இருக்கும். அது இளம் இலையாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த இலையாக இருந்தாலும் சரி, பழுத்து விழப்போன்ற இலையாக இருந்தாலும் சரி, மேட்ரோல் எப்போதும் வெளிப்புறத்தில் இருக்கும். தண்டை பொறுத்த வரைக்கும் இளம் தண்டில் தான் வெளியிலே மேட்ரோல் இருக்கும். அதாவது முதல் வளர்ச்சி அடைந்த வேரில் இருக்கும். முதல் வளர்ச்சி அடைந்த வேர் தான் இளம் வேர். அதுபோல முதல் வளர்ச்சி அடைந்த தண்டு தான் அங்குரம். முதல் வளர்ச்சி அடைந்த தண்டு, முதல் வளர்ச்சி அடைந்த வேர் ஆகியவற்றில் மேட்ரோல் இருக்கும். அந்த முதல் வளர்ச்சி அடைந்த தாவர வேரின் அல்லது தண்டின் பாகம் துணை வளர்ச்சி அடைந்தால் அது விட்டத்திலே அதிகரிக்கும். அல்லது வேர் துணை வளர்ச்சி அடைந்தால் விட்டத்தில் அதிகரிக்கும். விட்டத்தில் அதிகரிக்கும் போது வெளியே போட்டு இந்த மேட்டோல் உடைந்து சிதைந்து உதிர்ந்து விடும். தாவரத்துல இருக்காது. இப்போ தாவரத்திலே ஒரு தண்டை எடுத்துக்கொண்டால் இப்படி பச்சை நிறமாக இருக்கிற தண்டு இருக்குதானே, தண்டை பார்க்கும்போது பச்சை நிறமாக இருக்கிற தண்டிலே மேட்டோல் இருக்கும். கீழு பாத்தீங்கன்னா இப்படி பெரிய தண்டு இருக்கும். அந்த தண்டை பார்த்தீங்கன்னா இப்படி விட்டத்துல கூடி இப்படி வெடித்து வெடித்து இருக்கும். அதுல மேட்டோல் இருக்க மாட்டாது. அப்ப முதல் வளர்ச்சிக்கு உட்பட்ட அல்லது இளம் தண்டிலே வளைத்து போர்வையாக மேட்டோல் இருக்கும். இளம் வேர்ல முதல் வளர்ச்சி அடைந்த வேரிலே வெளிப்பக்கம் போர்வையாக மேட்டோல் இருக்கும். துணை வளர்ச்சி அடைந்த தண்டிலோ வேரிலோ மேட்டோல் கலாம் என்ற தோலுளையம் இருக்க மாட்டாது. ஆனா இலையில் எப்போதும் இருக்கும் என்பதை மிக கவனமாக உங்களுக்கு தெரியணும். இந்த மேட்டோல் என்பது யார்? இந்த மேட்டோல் என்பது தனிக்கலப்படை. தனிக்கலப்படை ஒரே படையில் அடுக்கப்பட்ட கலங்களை கொண்டது. அவை இப்படி பீப்பா வடிவமான கலங்கள். பீப்பா வடிவமான கலம் இப்படி இது ஒரு மேட்டோல் கலாம். இது ஒரு மேட்டோல் கலாம். இப்படி மேட்டோல் கலங்கள் இப்படி பீப்பா வடிவில் இருக்கும். நீளமான கலங்களா இருக்கும். மிக நெருக்கமாக இருக்கும். கலத்திரை வழிகள் இல்லாமல் இருக்கும். ரைட். இனிமேல் உங்களுக்கு விளங்கணும். நான் ஒரு தாவரத்தின் இலையை அல்லது தண்டை அல்லது வேரை கோட்டுப்படமாக கீறும்போது, தாவரத்துல எந்த ஒரு பாகத்தை நான் கோட்டுப்படமாக கீறும்போதோ, இனிமேல் பாருங்க இப்படி கீறும்போதோ இப்படி மிக நெருக்கமா 2 கோடு கீறினால், ஒரு கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு கோட்டை இப்படி மிக நெருக்கமாக நான் கீறினால், தொடாதவாறு நெருக்கமா கீறுவோம். இப்படி கீறினால் கருத்து அது தனிக்கல படையில் அமைந்த ஒரு படை, தனிக்கலத்தில் ஆக்கப்பட்ட படை. இப்ப இப்படி ஒரு துண்டை பெரிதாக்கி பார்த்தால், அப்ப இப்படி மிக நெருக்கமாக்குனால் அது தனிக்கலப்படை தெரியணும். இப்படி இன்னொரு கோடு இப்படி கீறினால் பெரிய இடைவெளி இருந்தால் இது பல கலங்களை கொண்ட படை என்று தெரியணும். இது ஒரு கலப்படையால் ஆக்கப்பட்டது என்று தெரியணும். இப்படி கீறினால் பல படையால் ஆக்கப்பட்டதுன்னு தெரியணும். அது கற்பனை. கலங்களை கீறாமல் இப்ப கோட்டு படமாக்குறோம், லைன் டயக்ராம் என்று சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல உள்ள மேட்டோலை நம்ம பெரிதாக்கினார். அப்ப 2 லைனை மிக நெருக்கமாக இருக்கிறதால தனிக்கலப்படை உங்களுக்கு தெரியணும். அதை பெரிதாக்கினால் இப்படி இருக்கும் கலங்கள். இது ஒரு மேட்டோல் கலாம், இது ஒரு மேட்டோல் கலாம். கலத்திரைவெளி இல்லாமல் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டுள்ள கலங்களாக இருக்கும். இப்படி வளைத்து இருக்கும். இந்த மேட்டோலை பொறுத்த வரைக்கும் அப்ப இது உட்பகுதி, தாவரத்துல உட்பகுதி. அப்ப இது எக்ஸ் என்ற பகுதி என்று சொன்னா இது எக்ஸ், அது மேற்பட்டை. இது தாவரத்துல மேற்பட்டை என்று சொன்னா அந்த மேற்பட்டையை தொட்டவாறு இப்படி இருக்கும். அவ இது மேட்டோலுடைய உட்புற மேற்பரப்பு, இது மேட்டோடைய வெளிப்புற மேற்பரப்பு. குறிக்காட்டினால் இந்த கோடு மேட்டோலுடைய வெளிப்புற மேற்பரப்பை குறிக்கும். இந்த கோடு
இந்த கோடு மேற்றோலுடைய உட்புற மேற்பரப்பை குறிக்கும். வழங்கும் தானே, இது உட்புற மேற்பரப்பை குறிக்கும் இந்த கோடு வெளிப்புற மேற்பரப்பை குறிக்கும். அவை இது மேற்பட்டை என்று சொன்னால் உட்புற மேற்பரப்பு மேற்பட்டையை தொட்டு கொண்டிருக்கு. வெளிப்புற மேற்பரப்பு வழி இருக்கும் அல்லது நீர் இருக்கும். வெளிப்புற மேற்பரப்பு வழியை தொட்டு கொண்டிருக்கும் அல்லது நீரை தொட்டு கொண்டிருக்கும். நீர் இருக்கிற தாவரமா இருந்தால் நீர் இருக்கும், வழியில் இருக்கிற தாவரம் வழி இருக்கும். அடுத்த புது விஷயம், இந்த மேற்றோலை வெளிப்பக்கத்திலே மேற்றோலின் வெளிப்பக்கத்திலே பொதுவாக வெக்ஸ் மெழுகலாக்கப்பட்ட ஒரு போர்வை, மெல்லிய போர்வை இருக்கு. பொதுவாக மேற்றோலின் வெளிப்பக்கத்திலே மெழுகாலாக்கப்பட்ட ஒரு போர்வை இருக்கு. அதை புறத்தோல் என்று சொல்லுவோம். புறத்தோல் என்று சொல்லுவோம். புறத்தோல் என்ற ஒரு புறத்தோல் என்பது களம் அல்ல, அது மெழுகு லிப்பிட்டலாக்கப்பட்ட ஒரு படை என்று சொல்லிக்கிறோம். வெக்ஸ் அப்படி கொள்ளுவோம். மேற்றோல் மோலாட்டோட் இது தண்டு வேர் போன்றவற்றின் தண்டு வேர் போன்றவற்றின் முதலான இளம் துணை வளர்ச்சி கருத்து என்ன, துணை வளர்ச்சிக்கு உட்படாதுன்னு கருத்து. மாற்று சொற்கள் தெரிந்ததான் வசனங்கள் விளங்கும். முதலான இளம் என்று சொன்னா துணை வளர்ச்சிக்கு உட்படாத பாகம். முதலான இளம் தாவர உடல்கள், தாவர உடல்கள் இலைகள், இலைகள் அதுக்கு முதல் எல்லாம் இல்லை, எல்லா இலையிலையும் இருக்கும். இலைகள் ஆகியவற்றின் பாதுகாப்பு படையாக காணப்படுகின்றது. பாதுகாப்பு படையாக காணப்படுகின்றது. இரண்டாவது டாட், அடுத்த கோடு இரண்டாவது டாட். இது நெருக்கமாக அடுக்கப்பட்ட தனிக்கல படையாக காணப்படும். நெருக்கமாக அடுக்கப்பட்ட தனிக்கல படையாக காணப்படும். மூன்றாவது டாட், இது சாதாரணமாக வளமையாக புறத்தோலினால் மூடப்பட்டிருக்கும். புறத்தோலினால் மூடப்பட்டிருக்கும். அன்லைன் பண்ணுங்க. புறத்தோல் ஹைலைட், புறத்தோல் மூடப்பட்டிருக்கும். அடுத்த கோட்டை விட்டு, அதே கோட்டை விட்டு
வித்தியாசங்களை காணாம பாருங்க. நான் கதைக்கிறேன் எம்சிக்யூ நோட்ஸ் நேரடியா வர மாட்டாது. என்ன இலையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் வெளிப்பக்கம் புறத்தோல் இருக்கும். இளமிலையோ முதிர்ந்த இலையோ எப்போதும் புறத்தோல் இருக்கும். மேற்றோலின் வெளிப்பக்கமாக சாரி, எப்போதும் இளமிலையோ முதிர்ந்திலையோ மேற்றோல் இருக்கும். ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். அடுத்தது இளம் தண்டில் எப்போதும் மேற்றோல் இருக்கும். துணை வளர்ச்சி அடைந்த தண்டில் மேற்றோல் இருக்காது. காரணம் சுற்றளவு அதிகரிக்க மேற்றோல் வெடித்து கலன்று விடும். இது தண்டு. வேராக இருந்தால் வேர்லும் அப்படித்தான். இளம் வேரிலே முதல் வளர்ச்சி அடைந்த வேர் மட்டும்தான் மேற்றோல் இருக்கும். துணை வளர்ச்சி அடைந்த வேரில் இருக்க மாட்டாது. ரைட். அப்ப இளம் வேர்லையும் இருக்கும் மேற்றோல் இருக்கும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பாருங்க. இலையில் இருக்கின்ற மேற்றோலுக்கு வழியால் புறத்தோல் இருக்கும். இப்படி வெளிப்பக்கம் புறத்தோல் என்ற மெல்லிய மெழுகு பூச்சு என்று சொல்லுவோம். பூச்சு, சீமந்து பூச்சி என்று சொன்னா என்ன கருத்து? இது சுவர், கல்லால் கட்டப்பட்ட சுவர். அல்ல பூசுற சீமந்து ஒரு மெல்லிய படைதான். அதான் பூச்சி என்று சொல்லுவோம், மெல்லிய படை. அதுபோல மேற்றோலை விட ஒரு மெல்லிய மேற்றோல் படிப்பு கூடியது. அதுல வெளிப்பக்கம் இருக்கிற மெழுகு என்பது மெல்லிய ஒரு படை, பூச்சி என்று சொல்லுவோம். தண்டை பொறுத்த வரைக்கும் சொன்னோம், இளம் தண்டிலே மேற்றோல் இருக்கும். இளம் தண்டிலே மேற்றோல் இருக்கும். எப்போதும் இளந்தண்டுக்கு வெளியாலையும் புறத்தோல் இருக்கும். முதுதண்டுக்கு மேற்றோல் இல்லையே, புறத்தோல் இருக்காது. இளம் தண்டிலே மேற்றோல் இருக்கு, மேற்றோல் குழியே புறத்தோல் இருக்கும். இளம் வேரை பொறுத்த வரைக்கும் மேற்றோல் இருக்கும். இளம் வேரை பொறுத்த வரைக்கும் மேற்றோல் இருக்கும், ஆனா புறத்தோல் இருக்காது. வேரில் ஒருபோதும் மேற்றோலுக்கு வெளியே புறத்தோல் இருக்காது. என்ன காரணம்? இலையின் வெளிப்பக்கமும் தண்டின் வெளிப்பக்கமும் புறத்தோல் இருப்பது நோக்கம் ஆவியீர்ப்பை தடுப்பது, நீரிழப்பை தடுப்பது. அப்ப இது ரெண்டும் வளிமண்டலத்திலே இருப்பதால், என்ன வளிமண்டலத்திலே தரைக்கு மேல இருப்பதால் ஆவியீர்ப்பின் மூலம் நீரிழக்கப்படும் என்பதால் ஆவியீர்ப்பை குறைப்பதற்காக வெளியிலே புறத்தோல் இருக்கு. வேர் மண்ணுக்குள் இருப்பதால் அதற்கு புறத்தோல் அவசியம் இல்லை. மிக கவனம். ரைட். அடுத்து கோட்டை விட்டு, அதை டொட்ல கோட்டை விட்டு, புறத்தோல் என்பது காற்றுக்குரிய பாகம் என்பது மண்ணுக்கு மேலே உள்ள பாகம், வளிமண்டலத்தை தொட்டு கொண்டிருக்கிற பாகம். பாருங்க, பயாலஜில இனிமேல் எழுதப்படுற சொல் காற்றுக்குரிய பாகம். காற்றுக்குரிய பாகங்களில் தரைக்கு மேலே உள்ள பாகம், காற்றுக்குரிய பாகங்களில் பிரேக்ல போடுங்க. இலை, இளம் தண்டு ஆகியவற்றில் புறத்தோல் என்பது காற்றுக்குரிய பாகங்களில் இலை, இளம் தண்டு ஆகியவற்றில் க்ளோஸ் காணப்படும் மெழுகால் ஆக்கப்பட்ட, மெழுகு அதோட லிபிட், மெழுகால் ஆக்கப்பட்ட மேற்றோலுக்குரிய பூச்சி ஆகும். பூச்சி மீன் மெல்லியொரு படை அல்ல மெல்லியொரு படலம். மேற்றோலுக்குரிய பூச்சு
பூச்சு. பூச்சி என்பது அது வேறு, அது இன்செக்டா. பூச்சி, பூச்சு. மேற்றோலுக்குரிய பூச்சு ஆகும். அதை ஒரு கோட்டை விட்டு. வேரில் புறத்தோல் காணப்படுவதில்லை. வேரில் புறத்தோல் காணப்படுவதில்லை. மெல்லியோ கோடா படம் நான் பெருசாக்குறல. நான் பெரிய வட்டம் போட நீங்களும் பெரிய வட்டம் போடுவீங்க. அதான் சிறிய வட்டங்கிறேன். இது ஒரு தண்டோ வேரோ இலையோ இப்படி நெருக்கமாக்குற என்ன கருத்து? சிங்கிள் லேயர். ஒரு படையில இப்படி இருக்கு. இதான் மேற்றோல் என்று சொல்ற தோலுக்குரிய இளையம். மேற்றோல் தோலுக்குரிய இளையம். படம் விளங்குவதுன்னு தெரியல எனக்கு. இப்ப அதை பெரிதாக்கி பார்த்தால் எப்படி தெரியும்? இப்படி இருக்கும், நெருக்கமா இருக்கும். இப்படிதான் ஈஸியாக்குறோம். வழிப்பக்கம் இப்படி வெக்ஸ், மிக மெல்லிய படை இருக்கு. படத்தை குறிக்கொள்ளுங்க. இது புறத்தோல். இது தண்டோ இலையோ வேரோ. இப்படி வட்டினால் வெளிப்பக்கம் மேற்றோல். அது ஒரு படை என்பதை காட்டு ரெண்டு மெல்லிய லைன் திருவோம் என்றதே தெரிஞ்சிருக்கணும். அதே பக்கத்துல கிருங்க. இவ்வளவு மேற்றோல். இது மேற்றோல். இதை சொல்வது மேற்றோல் கலங்கள். மேற்றோல் கலங்கள். அப்ப இதுல யார் இருப்பார்? இந்த இடத்துல இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம், இது உட்பக்கம். இதுல அடிப்படை இலையம் இருக்கும். கல நிலையம் இருக்கும். அதை வெளிப்பக்கம் போட்டி இருக்கும். புறத்தோல் மேற்றோல். மேற்றோல் என்பது மேற்றோல் கலங்களை கொண்டிருக்கும்.
இனி மேட்ரோலே அடுத்த டாட் 4வது டாட் நினைக்கிறேன். மேட்ரோல் சம்பந்தமா 4வது டாட். மேட்ரோல 3வது டாட் எங்க இருக்கும்னு சொன்னோம். 2வது தனிக்கலப்படை என்று சொன்னோம். 3வது சாதாரணமாக புறத்தோலால் மூடப்பட்டிருக்கும் என்று சொன்னோம். அதுபோல புறத்தோல் என்றால் என்னன்னு அந்த பாயிண்ட்ல அந்த டாட்ல சொன்னோம். வேரில் புறத்தோல் காணப்படுவதில்லைன்னு சொன்னோம். இனி மேட்ரோல் சம்பந்தமாக அடுத்த பாயிண்ட் இப்ப கேட்கலாம். ஒரு தாவரத்தின் மேட்ரோல் வெறும் மேட்ரோலாக மட்டும்தான் இருக்குமா அல்லது வேறு அமைப்புகளையும் கொண்டிருக்குமா? நீங்க கண்ணால பார்க்கிற விஷயம் தானே. ஒரு சில விஷயங்களை பார்க்க இயலாது. மேட்ரோல் என்பது சும்மா அப்படி தனிக்கலப்படையில் அமைந்த வெறும் இப்படி பீப்ப வடிவமான கலங்களை நெருக்கமாக மட்டும்தான் கொண்டிருக்குமா அல்லது வேறு அமைப்புகளையும் கொண்டிருக்குமா? இப்போ ஒரு இலையின் மேட்ரோலை எடுத்துக்கொண்டால் நீங்க சில தாவரங்கள் இலையை பார்த்திருப்பீங்க. சின்ன சின்ன மயிர்கள் போன்ற நீட்டங்கள் இருக்கும் இலைகள்ல. தாவரங்களுடைய சில தாவரங்களின் இலைகளை எடுத்துக்கொண்டால் இலைகளை இப்படி சின்ன சின்ன மயிர்கள் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனித்தான் விளங்கும். இப்போ சுரக்காய் கொடி, பூசணி, பீர்க்கு, பூசணி, பீர்க்கு அப்படியான தாவர இலைகளை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இலைகள்ல மேற்பரப்புல சும்மா இப்படி சின்ன 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 மயிர்கள் இருக்கும். பளபளப்பா தெரியும். அது போன்று அந்த தண்டு, அந்த கொடி தண்டிலையும் மயிர்கள் இருக்கும். தண்டிலையும் இப்படி மயிர்கள் இருக்கும். மிக நுண்ணியது, வருங்கன்னு தெரியும். சூரிய ஒளி பட்டு படும் போதோ நல்ல பளபளப்பா தெரியும், பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த மயிர் என்பது யாரில் இருக்குன்னா மேட்டோல் இருக்கிறதா, மேட்டோல் இருக்கும். அது சொல்லுவாங்க மயிர் உருக்கள் என்று சொல்லுவாங்க. மயிர் உருக்கள் சொல்ல பாருங்க, மயிர் உருக்கள். அந்த இலையின் மேற்பரப்புல அல்லது அந்த தண்டுடைய மேற்பரப்புல காணப்படும் அந்த மயிருக்கள் பல வகைப்படும். பிறகு படிப்போம். பல வகை வடிவத்துல இருக்கும். பல்வேறு தொழிலை புரியக்கூடியவையா இருக்கும். நீங்க ஈஸியா பார்க்கலாம். பீர்க்கு கொடி, சுரக்காய் கொடி, இலை, தண்டு போன்றவற்றில காலை வழியில வெயில் படும் போது பாத்தீங்கன்னா அந்த மயிர்கள் தெரியும். அது போன்றோ இந்த மேட்டோல்ல காணப்படுற இன்னும் ஒரு கட்டமைப்பு அது வருங்கண்ணுக்கு தெரியாது. நுணுக்கு காட்டி ஊடாக இலையின் மேற்றோலை எடுத்து எல்எம்சியில் வைத்து பார்த்தால் அதுல காவற்கலங்கள் என்ற அமைப்பு தெரியும். காவற்கலங்கள். அப்ப காவற்கலங்கள் என்பது தாவரத்திலே காவற்கலங்கள் என்பது காணப்படுறது மேற்றோலில் தான். அந்த 2 காவற்கலங்களுக்கு இடையே 2 காவற்கலங்களால் சூழப்பட்ட துவாரம்தான் இலைவாய் என்று அழைப்போம். 2 காவற்கலங்களால் சூழப்பட்ட துவாரம் இலைவாய் என்று அழைக்கப்படும். அந்த இலைவாயை சூழ்ந்து காணப்படுற காவற்கலங்களுக்கு மேற்கொள்ள மேற்பரப்புல தான். ரைட். அடுத்தது வேரை பொறுத்த வரைக்கும் அது படித்தோம். வேரை பொறுத்த வரைக்கும் வேருடைய மேற்றோலில் வேர் மயிர்கள் என்ற அமைப்புகள் இருக்கும். வேர் மயிர் என்ற அமைப்பு இருக்கும். அப்படி கொள்ளுங்க. மேற்றோலில் அடுத்த டாட். மேற்றோலில் சிரத்தலடைந்த கொஞ்சம் வித்தியாசமா மாறுபட்ட அதான் சிரத்தல் அடைந்த, தொழிலுக்காக மாற்றம் அடைந்த, சிரத்தல் அடைந்த, மேற்றோலில் சிரத்தல் அடைந்த பல்வேறு கலங்கள் காணப்படலாம். பல்வேறு கலங்கள் காணப்படலாம். மேற்றோலை வழக்கமாக்கி இருக்கிறது மேற்றோல் கலாம். மேற்றோலை வழக்கமாக்கி இருப்பது மேற்றோல் கலாம். இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? மேற்றோலில் சிரத்தல் அடைந்த பல்வேறு கலங்கள் காணப்படலாம். காவற்கலம் என்பது கலாம். வேர்மயிர் என்பது கலமா? எஸ், வேர்மயிர் என்பது மேற்றோல் திரிபடைந்து வர கலந்தனது. நாங்கள் வேர்மயிர் என்று குறித்திருந்தாலும் அது மேற்றோலில் இருந்து உருவாகிற ஒரு கலம் தான்.
இந்த மயிருரு என்று சொல்வதும் அந்த மேற்தோலிலிருந்து உருவாகிற ஒரு கலம் தான். சரியா? அவ கலம் தான் மூண்டும். மயிருருக்கள் எழுதினாலும் அது மேற்தோலிலிருந்து திரிபடைந்து வருகின்ற விசேடமடைந்து வருகின்ற கலம். வேர் மயிர் என்பதும் வேர்லே காணப்படும் மேற்தோலிலிருந்து திரிபடைந்து வருகின்ற கலம். காவர் கலம். அது கலம் என்று சொல்ல அதுல வரும் என்ன? அப்படி கொடுங்க. பாருங்க வசனத்தை. பல்வேறு கலங்கள் காணப்படலாம். கலங்கள் ஹைலைட். உதாரணம் உதாரணம் உள்வாங்கி எழுதுங்க. உதாரணம் மூலாவது கோடு. காபற்கலங்கள் காபற்கலங்கள் இரண்டாவது கோடு. வேர்மயிர்கள் வேர்மயிர்கள் வேர்மயிர் கலம் என்று எழுதுறல்ல, அது கலம்தான். வேர்மயிர்னு எழுதுவோம். வேர்மயிர்கள் மயிர் போன்ற உருவத்தில் இருக்கிற கலம், மேற்றோல் கலம், வேர்மயிர்கள். மூன்றாவது மயிருருக்கள். மயிருருக்கள் சரி பிள்ளைகள், மேற்றோலை பற்றி இன்னும் கதைக்கணும். மேற்றோலை பற்றி இன்னும் ஒரு பக்கம் நாம் எழுதணும், நிறைய கதைக்கணும். நாளை அடுத்த கிளாஸ்ல சதிவேன். அடுத்த கிளாஸ் எப்போ டைம் டேபிள் தெரியும் தானே? நாளைக்கு ஃப்ரைடே மார்னிங் 9 to 10:30 யூனிட் 3 என்ன? எஸ் யூனிட் 3 மறந்துடாய். சரி, சந்திப்போம்.